சாய் தர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன்முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இரவா நிலையை அடைய சாய் தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய் தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம வணக்கம். வேதங்கள் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே. அனைவருக்கும் நம சிவைய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இன்னைக்கு நாம் சும்மா இருந்து எப்படி எல்லா விஷயங்களையும் வேடிக்கை பார்க்கறது, அப்படி அமைதியாக இருந்து வேடிக்கை பார்க்கறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளையும் பற்றி இன்னைக்கு நாம் பார்ப்போம். அடியேன் நான் யாரை பார்த்தாலும் சும்மா இருங்க, அதிகம் பேசக்கூடாது, எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க பழகுங்க. அப்படி எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க பழகும்போது உங்களுக்கு எது தேவையோ அது உங்களுக்கு கிடைக்கும், தேவையில்லாதது தானாக விலகி ஓடும். நீங்கள் உங்களுக்கு தேவையானது இதுதான், எனக்கு அது வேணும் இது வேணும்னு நீங்கள் ஒவ்வொரு உயிர்கள்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்துக்கும் போது, ஒரு மனிதனிடத்தில் இன்னொரு மனிதன் எனக்கு இது வேணும் அது வேணும்னு போராடும் போது, பகிர்ந்துக்கும் போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இரு மனிதர்களுக்குமே செயல்பாடுகள் எண்ணங்கள் எதுவுமே நிறைவேறதும் கிடையாது, செயல்பாடுகள் எதுவும் நடப்பதும் கிடையாது. நமக்கு இந்த உலகத்தில் இன்றைய நாள் நம்ம வாழும்போது நமக்கு என்ன தேவையோ, எதை நம்ம எப்படி அமைச்சுக்கணுமோ அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா சும்மா இருந்து எல்லாத்தையும் கவனிக்க பழகணும். உண்மையாகவே நம்ம ரொம்ப ஒவ்வொரு நொடி பொழுதும் மகிழ்ச்சியுடன் நம்ம வாழ வேண்டும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக பேசாமல் எல்லாத்தையுமே கூர்ந்து கவனிக்க பழக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மகிழ்ச்சி உங்கள்கிட்டயே இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அது இன்னொருவர் ஏற்றுக்கொண்டால்தான் உங்களை மதிப்பாங்க. நீங்கள் பேசுகிறத இன்னொருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அந்த இடத்துல உங்களை மதிக்க மாட்டாங்க. மாறாக உங்களுக்கு அவங்க மீது கோபம் வரும். அந்த கோபத்தை வெளிக்காட்டும் போது அவங்க உங்கள் மீது கோபத்தை வெளிக்காட்டுவாங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னா உங்களுடைய பகிர்ந்து கொள்ளும் போது இது இந்த செயல்பாடுகள் நடக்க ஆரம்பிக்கும். ஆக ஒவ்வொரு மனிதனும் சதா மகிழ்வுடன் இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். தேவையானதெல்லாம் நமக்கு தேடி வரணும் அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் எப்படி போனாலும் தேவைக்கு ஏற்ப தான் பேசணும். அந்த இடத்துல தேவையில்லையா மௌனமாக நீங்கள் வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கணும். இப்படி பார்க்க வேடிக்கை பார்க்க எண்ணங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே குவிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதிக சிந்தனைகளும் தேடுதல்களும் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். எதையோ ஒரு சார்ந்து சிந்தனையும் தேடுதலும் வர ஆரம்பிக்கும். அப்போ அதுக்குள்ளே தேடும்போது அந்த சிந்தனைக்கு உரிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் வாயை திறக்காமையே உங்களுடைய மூச்சின் மூலமாக உங்களுக்கு எல்லாமே ஈர்த்து கொடுக்கும். அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லி கொடுத்துட்டேன் பாருங்கள். இனி நமக்கு மகிழ்வோடு நம்ம வாழணும், இன்பத்தோடு வாழணும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்து பொறுமையாக பேசியும் பேசாமலும் இருக்கக்கூடிய அந்த தாரக நிலையில் இருந்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் நாம் அடையலாம் சுவாமி. இதை தொடர்ந்து ஒவ்வொரு மனிதனும் இன்பம் துன்பம் அப்படிங்கிறது 2 விஷயத்துல லயப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மனிதன் இன்பத்தை அனுபவித்தால் நாளைக்கு உடனே துன்பமா அது மாறுது.
இன்னைக்கு ஒரு மனிதன் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்கிறான் அப்படின்னா நாளைக்கு அது இன்பமா மாறும். அப்ப இன்பமோ துன்பமோ இதனுடைய தொடர்ச்சி எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு மனசுல இருந்து, எண்ணங்கள்ல இருந்து, உணர்வுகள்ல இருந்து இது ஒரு பிறப்பிடமா இருக்கு. அப்ப நமக்கு இன்பத்தாலேயும் நமக்கு துன்பம்தான், துன்பத்தாலேயும் நமக்கு துன்பம் தான், எப்படி நீங்க யோசிச்சு பார்த்தாலும். அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி விடுதலை ஆகணும் அப்படின்னா இதற்கும் நம் சித்த பெருமக்கள், நம்ம முன்னோர்கள் ஆசைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் கூர்ந்து அமைதியா கவனித்துட்டு வா. இதுக்கு நம்ம இன்பத்திலிருந்தும் துன்பத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும், நம்ம ஒரு வெற்றிடமா இருக்கணும், சதா இறை நினைவோடு இருக்கணும் அப்படின்னா முதல்ல சித்த பெருமக்கள் சொல்றது மௌனமும் காலமும் தான். மௌனமா இரு, உன்னுடைய காலம் உனக்கு பதில் சொல்லும். ஆக அடியேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்க எல்லா இடத்துலையும் மௌனமா இருந்து கூர்ந்து கவனிக்கும் போது உங்களுடைய காலங்கள் வரும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் ஈர்த்து கொடுக்கும். சிவ சிவ, ரொம்ப சந்தோஷம் சுவாமி. இதை தொடர்ந்து அடியேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸ்ரீ மனோன்மணி சித்தர் பீடத்துல திருப்பணி பாட்டு சிதரையோடைய அருளோடு நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் உதவிட வேண்டும். அது மட்டும் அல்லாம அடியேன் கருங்காலி, ஸ்படிகம், ருத்ராட்சம் எல்லா பொருட்களும் அடியேன் கொடுத்துட்ருக்கேன். யாராருக்கு என்ன வேணுமோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இறை பொருளுக்குள்ளேயும் ஒவ்வொரு சக்திகள் அடங்கியிருக்கு. அந்த சக்திகள் ஆக்க சக்தியாகவும், அழிக்கிற சக்தியாகவும், உருவாக்குற சக்தியாகவும், பாதுகாக்கக்கூடிய சக்தியாகவும் ஒவ்வொரு இறை பொருளுக்குள்ளேயும் அந்த சக்தி நிலை இருக்கு. யாராருக்கு என்ன தேவையோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் சுவாமி. இதை தொடர்ந்தும் அடியேன் நிச்சயமாக ஒவ்வொரு ஊர்களில் குருநாதர் பாட்டு சித்தர் ஐயாவோட இணைந்து வாசியாக வகுப்புகள் நடத்த இருக்கிறோம். சைதர்மா டிவி நேயர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே உங்களுக்காக இணைந்து பாடுபடுவாங்க. ரொம்ப சந்தோஷம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, என் நாதன் தாழ் வாழ்க. என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி ஐயா நிறைய பதிவுகள் நமக்கு கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து என்னுடைய நோக்கம், இது என்னுடைய குருவுடைய நோக்கமே அல்ல, என் குருவை வைத்து நான் சொல்கிறேன். முழுக்க முழுக்க நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பும் என்னுடைய நோக்கமும் இதுவே. உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக நாங்கள் சிலை வடிவத்தில் அவளை உயர்த்த போகிறோம். இதுக்கு தான் நிறைய உதவிகளும் பொருள்களும் தேவைப்படுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம்ங்கிற மாயையே நான் விரும்பலை, என் குருநாதரும் விரும்பலை. அது நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும், இங்கே மணல், ஜல்லி, இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது. அம்பாளை உயர்த்துவதற்கு நிறைய அடியார்கள் சேவை செஞ்சு கொடுக்குறோம், நாங்கள் வரலாமாலாம் கேட்குறீங்க. தாராளமாக உங்களால் என்ன முடியுமோ, பொருள் இல்லாதவர்கள் உழைப்பை கூட இங்கே கொடுக்கலாம். என்ன முடியுமோ அது அந்த தாய் முடிவு பண்ணி உங்கள் ஆன்மாவிலேருந்து இங்கே அனுப்புவோம் அன்பு ரீதியாக. அதனால் எல்லோரும் வரணும். பின்னாடி எல்லாம் காட்டுவாங்க. இது மிகப்பெரிய நானும் என் குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான். ஏன் அப்படின்னா பிரம்மசூத்திர குழு ஐயாவை அந்த அளவுக்கு வளர்த்தி விட்டவங்க அவங்க தான். அந்த இடத்துல ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்பு மெய்ப்பொருளை காட்ட இருக்காங்க. அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லாரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரும் அப்பா ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது. இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன். அன்பே சிவம்.